ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்க்குணாஸ் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல புதிய சுவையில கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சுவையா இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போதான் முதல் முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 7 முந்திரி சேர்த்துக்கலாம். அடுத்ததா இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை தோலெல்லாம் செதுக்கிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 7 பல்லு பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தேங்காயில் பாதி தேங்காயை வந்து இது மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன சின்ன கட்டாக 2 கட்டு கொத்தமல்லி வந்து நான் ஆஞ்சிட்டு தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கிறேன். சின்ன கட்டு கொத்தமல்லியாக இருந்தால் 2 கட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. பெரிய கட்டாக இருந்தால் 1 கட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இருந்தால் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க. இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி விழுதை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை வந்து குறைவான தீயில வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தெரிச்சு விட்டுரும். மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் அலசிட்டு இது கூடவே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தொக்கு மாதிரி தான் வைக்க போகிறோம், அதனால வந்து தண்ணி அதிகமாக ஊற்ற தேவையில்லை. இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கொதி வரும்போது மூடி போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து கொதிக்கும் போது தெரிச்சு விடும். அதனால மூடி போட்டுட்டு அடுப்பை வந்து குறைவான தீயில வச்சுட்டு ஒரு தொக்கு பதத்துக்கு வர்ற வரையும் கொதிக்க வச்சுக்கலாம். இடையிடையே நல்லா கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும். இப்ப பாருங்க, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்க. இப்போ ஒரு முறை இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு மீடியம் சைஸ்ல ஒரு எலுமிச்சம்பழத்தை நான் ஜூஸ் பிழிஞ்சு வச்சிருக்கிறேன், அதை ஊத்திக்கலாம். இந்த தொக்குக்கு ஜூஸ் இந்த மாதிரி எலுமிச்சம் ஜூஸ் ஊற்றி செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு புதிய சுவையில கொத்தமல்லி தொக்கு சூப்பரா தயாராகிடுச்சு பாருங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்குங்க. நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்டான சுவையில டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பிரெட் மேல கிரீன் சட்னி மாதிரி வச்சு கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் வந்து அருமையா இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி செய்து பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்குங்க. சூடான இட்லியோட ஒரு கரண்டி கொத்தமல்லி தொக்கு வச்சுட்டு சாப்பிடும்போது 3 இட்லி சாப்பிட்றவங்க இன்னும் 3 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க, அவ்வளோ சுவையா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம்.